தனிச்சு இருக்காங்க அப்படின்னா எல்லா கட்சியோட எதிர்ப்பையும் தாவேக்கா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தாவேக்காக்கு உழக்கூடிய ஓட்டு மட்டும் தான் தாவேக்காக்கு உழும். அது மாதிரி தாவேக்கா போயிடும். அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கான என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி ஃபார்ம் பண்ணி நம்மளோட எட்ஜை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தாவேக்கா சிறப்பாக முடிவு பண்ணியிருக்காங்க. தாவேக்கா வந்து அதனால தான் கூட்டணி பேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ காங்கிரஸும் தேமுதிக ராமதாஸ் அவர்கள்லாம் தாவேக்காவை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தோணுது. தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டு தாவேக்கா கிட்ட போயிடுவோம்னு சொல்லி டிஎம்கேக்கிட்டையும் ஏடிஎம்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கிட்டையும் ஏடிஎம்கிட்டையும் நாங்கள் கேட்ட சீட் நீங்கள் தரலாம், நாங்கள் கூட்டணி வர மாட்டோம், தாவேக்கா கிட்ட போயிடுவோம், தாவேக்கா எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு தராங்க, இவ்வளோ சீட்டு தராங்க, நீங்கள் பாதி தான் தரீங்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகும், எங்களுக்கு கூட கொடுங்க, இல்லை நாங்கள் தாவேக்கா கிட்ட போயிடுவோம் அப்படின்னு அந்த பூச்சாண்டி வேலைகளை வந்து காமிச்சிட்ருக்காங்க காங்கிரஸும் தேமுதிகவும். அப்படி விஜயை வச்சு பூச்சாண்டி காமிச்சு